கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிரதான கிருபையினாலே தேவன் நம்மை கண்மணி போல காத்து இந்த மாலையிலே அவருடைய சத்திய வசனங்களை நாம் தியானிக்கும்படியாய் கிருபை செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம் அனைவரும் நன்றிகளையும் சோதனைகளையும் நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கான ஆசாரி புலகத்தின் தொடர்பாடுகளாக நாம் கடந்து செல்லலாம். அன்புக்குரியவர்களே, கடந்த நாட்களாக தேவனுடைய கிருபையினாலே நம்ம ஆசாரி புலகத்தின் பாடங்களை நம் தொடர் பாடங்களாக நாம் படித்து வருகிறோம். அதில் 4 பாடங்களை நாம் கடந்து 5வது பாடத்துக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். சாப்டர் 5. பாடத்தின் தலைப்பு வெண்கல தொட்டி. வெண்கல தொட்டி, த லேவர் ஆஃப் பிராஸ், த லேவர் ஆஃப் பிராஸ் என்ற தலைப்பின் கீழே 5வது பாடத்தை நாம் படிக்க இருக்கின்றோம். பிரியமானவர்களே, வழக்கம் போல நம்ம கடந்த பாடத்தின் சில கேள்விகளை நாம் கேட்டு நம்ம என்ன செய்யலாம், இன்றைய பாடத்துக்கு நம்ம கடந்து செல்வோம். ஸோ ஒரு வார கேப் ஆனதுனால நீங்கள் நிச்சயமா என்ன பண்ணியிருப்பீங்க, மறந்துருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சிலர் ஜாக்கிரதையா எப்படி இருப்பாங்கனாக்கா, இன்னைக்கு காலையில் என்ன செய்வாங்க, பாடத்தை ஒரு ரிவிஷன் பார்த்து வந்திருப்பீங்க. அந்த ஒரு இதில் தான் நான் உங்களை கேள்வி கேட்க விரும்புகிறேன். சரி, முதல் கேள்வி நம்முடைய சகோதரி ஷேர்லி அவர்களுக்கு போன வாரம் நம்ம என்ன தலைப்பு பார்த்துருந்தோம், என்ன விஷயத்தை பற்றி போன கிளாஸில் நம்ம என்ன ஒரு டாபிக் நம்ம படிச்சிருந்தோம். வாட் இஸ் த லாஸ்ட் கிளாஸ் அவர் சப் டாபிக், அது மெயின் டாபிக். இட்ஸ் த மெயின் டாபிக். பிராஸ் ஆல்டர் ஆல்டர் இஸ் த மெயின் டாபிக். அதுக்குள்ள ஒரு சப் டாபிக் படிச்சுட்டு இருந்தோம், ஆன்ஸ். வெரி குட், இல்லைங்களா? சரி, இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னாக்கா, சர்வீசஸ்க்கான கேள்வி வந்து அந்த ஹார்ன்ஸ், அந்த கொம்பை பிடித்த அந்த 2 நபர்கள் யார்? Who is the 2 person hold the horn of the altar? 2 நபர்கள் அதை படிச்சாங்க இல்லைங்களா? ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்களா? லாஸ்ட் கிளாஸ் நாட் அட்டெண்ட். சரி, சரி, ஓகே. வசந்தி சிஸ்டர், நீங்க சொல்லுங்க. நீங்க அட்டெண்ட் பண்ணீங்க தானே சிஸ்டர்? வெரி குட், வெரி குட், இல்லைங்களா? அதோனியாவும் யோவாபும், இல்லைங்களா? அதோனியா யாரு? அதோனியா தாவீதுடைய மகன், அப்சலோமுக்கு அடுத்து, இல்லைங்களா, ஆகீத்துக்கு பிறந்தவர். தாவீதுடைய மனைவி ஆகீத்துக்கு பிறந்தவர் இந்த அதோனியா. அவருடைய மகன் தான் அப்சலோமுக்கு பிறகு நான் ராஜாவன் சொல்லி என்ன செய்றாரு, அவர் இது ஒரு குற்றத்தை செய்யறார். இது அவர் செய்த ஒரு பெரும் குற்றம். ஏன்னா சாலமோன் ஏற்கனவே தேவனால தேர்வு செய்யப்பட்டிருந்தார் ராஜாவாக. ஆனா இவரு தேவ சித்தத்துக்கு எதிராக என்ன பண்றாரு, அங்கே செயல்படுகிறார், இல்லையா? அதனால அந்த குற்றத்துக்காக அவர் என்ன செய்யறாரு, அந்த பலிபீடத்தை கொம்ப பிடிச்சிக்கிறது நம்ம பார்த்தோம். வெரி குட். ஒன்னு யாரு? ஒன்னு அதோனியா, இன்னொன்று யோவாபு. 2 பேர் என்ன செஞ்சாங்க, அந்த கொம்பை பிடித்தார்கள். சரி, அந்த கொம்பை, அந்த பலிபீடத்திலே கொம்பை பிடித்த 2 பேருக்கு என்ன கிடைத்தது? மன்னிப்பு கிடைத்தது, இல்லைங்களா? கவிதா சிஸ்டருக்கான கேள்வி, 2 பேருக்கு மன்னிப்பு கிடைத்ததா இல்ல ஒருத்தருக்கு தான் கிடைச்சதா? வெரி குட், இல்லைங்களா? ரொம்ப சிம்பிளா இருக்கு கேள்வி, இல்லைங்களா? அதாவது அதோனியாவுக்கு கிடைத்தது, யோவாபுக்கு என்ன செய்யல, கிடைக்கவில்லை என்பதாக நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த பக்கம் பால் சிங் பிரதருக்கான கேள்வி, ஏன் யோவாபுக்கு இந்த கேள்விக்கு மாத்திரம் நீங்க ஆன்சர் பண்ணணும். ஏன் யோவாபுக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை, என்ன காரணம்? அதுக்கான ஒரு காரணம், அதுக்கான ஒரு வசனத்தை நான் காட்டியிருந்தேன் உங்களுக்கு போன வாரத்தில். ஓகே, சொல்லுங்க, ஏன் யோவாபுக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை? ஓகே, என்ன காரணத்துக்காக மன்னிப்பு வழங்கப்படாமல் போனது? 2 பேரை
கேட்கலையா? கேட்கணுமா? ஓகே ஓகே சரி. பால் பிரதர் 2 பேரை கொலை செய்தார். ஓகே. ஆனா அந்த சரியான பாயிண்ட் நான் சொன்னேன் உங்களுக்கு. மெயின் பாயிண்ட் இல்லைங்க, 2 பேரை கொலை செய்தாரு இல்லைங்களா? ஆனா யோவாப் நிறைய பேரை கொலை செஞ்சிருக்கிறாரு. ஆனா அதுல முக்கியமான அந்த வசனத்தை நான் கோட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது என்ன சொல்லுங்க பால் பிரதர்? அப்படியே சிஸ்டர் பாஸ் பண்ணிடலாமா டம்மி சிஸ்டருக்கு? சரி, காயத்ரி சிஸ்டர், வாட் இஸ் த மெயின் ரீசன் தட் யோவாப் did not forgiven? கிட்ட வரீங்க. வெரி குட். கிட்ட திட்டம் ஒன்று இருக்கு. இன்னொரு விஷயம் சொன்னேன் நான் அதுக்கு அந்த வார்த்தை சொன்ன இல்லைங்களா ஆன்லைன்ல. சுகுணா சிஸ்டர், அவர் சதி மோசம் செஞ்சு அப்னே ராமாசா கொண்டு. சுகுணா சிஸ்டர் சொல்றேன். அவரு சதி மோசம் செஞ்சு அப்னேர் அமாசாவை கொண்டாங்க. இதுக்கு பதில் சொல்றீங்களா சுகுணா சிஸ்டர்? பிரதர் நான் சொல்றேன். கேட்கலையா? அதுக்கான ஒரு காரணம் சொல்லுங்க. ஏன் யோவாபின் பாவம் மன்னிக்கப்படல? பிரதர் நான் பேசுறது கேட்கலையா? பிரதர் சொல்லிட்டாங்க பிரதர். சவுண்ட் வரல. நான் சொல்லிட்டேன். அவர் சதி மோசம் செஞ்சு அப்னேர் அமாசாவை கொண்டாரு. தலைவர்களே, சவுலோட பல படைத்தலைவன் அப்னேரையும் தாவீதோட படைத்தலைவன் அமாசாவையும் சதி மோசம் செஞ்சு கொண்டார். அடுத்த கேள்விக்கும் பதில் சேர்த்து சொல்லிட்டீங்க. நான் கேட்டது என்னன்னா அந்த காரணத்தை தான் கேட்டேன் நானு. நீங்க இன்னொரு கேள்வி கேட்கறது ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அதை நீங்களே சேர்த்து சொல்லிட்டீங்க. 2 பேரை கொலை செஞ்சாரு. ஆனா அந்த கொலை எப்படிப்பட்ட ஒரு கொலை? அது அவன் செஞ்ச கொலை சதி மோசம் செய்து இல்லைங்களா? அதாவது சதி செய்து கொலை செய்து நம்ப வைத்து கொல்லக்கூடியனால அவருக்கு தண்டனை கிடைச்சது. சரி, சிசிலியா அவர்களுக்கான கேள்வி, இந்த வசனம் எந்த இடத்துல, எந்த அதிகாரத்துல, இந்த புத்தகத்துல எந்த அதிகாரத்துல அது இருக்கு? ஆண்டு சொன்ன வசனம் இல்லைங்களா? பலிபீடத்துல இல்லைங்களா? அதாவது சதி மோசம் செய்து கொள்ளுகிறவன் என்ன பண்ணோம்? மன்னிப்பு வழங்கக்கூடாது என்ற வசனத்தை நான் உங்களுக்கு போன வாரம் கோட் பண்ணியிருந்தேன். சொல்லுங்க, அடுத்த பாடத்துக்கு நம்ம கடந்து போகலாம். புக் சொல்லுங்க, புக்காவது சொல்லுங்க போட்டேன் நீங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான் இல்லைங்க. நம்ம இப்போ இதுக்கு வசனம் நம்ம என்ன பண்ணோம், மைண்ட்ல வச்சிருக்கணும். இது என்ன மெயின் விஷயம் இல்லைங்களா? ஏன் மன்னிக்கப்படலைன்றதுக்கு வசனம். சரி, ஓகே. ஆன்லைன்ல யாரு? மணிவதர் மணிவதர் என்ன சொல்ற பாருங்க, வாய்ஸ் நீங்க கேட்கல. சரி, ஓகே. வேற யார்? அம்சா சிஸ்டர் நீங்க சொல்றீங்களா? யாத்ராகம். வெரி குட். புக் சொன்னீங்க, யாத்ராகம் கிட்ட வந்து இருக்கீங்க. 2:1 ரெண்டா மலையில 21:14. என்னங்க சிஸ்டர்? 21வது அதிகாரம் 14வது வசனம். வெரி குட், வெரி குட், வெரி குட். நோட்ஸ் பாத்தீங்களா சிஸ்டர்? நோட்ஸ் பாத்தீங்களா இல்ல அப்படியே பார்க்காமலே சொன்னீங்க? பாக்கியம் சிஸ்டர் சொன்னீங்க நினைக்கிறேன் இல்லீங்களா? பாக்கியம் சிஸ்டர், வெரி குட். ஓகே, ஓ வெரி குட், வெரி குட். நோட்ஸ் பார்க்கலன்னா உங்களுக்கு வெரி வெரி குட். நீங்க நோட்ஸ் பார்த்து சொன்னால பரவாயில்ல, சந்தோஷம். ஏன்னா அந்த வசனம் இருக்குதுன்ட்டு அவங்களுக்கு தெரிய வருது. இந்த காரணங்களுக்காக நம்ம அதாவது வசனம் சொல்றது, ஒருவன் பிறனுக்கு விரோதமாய் சதி மோசம் செய்து அவனை துணிகரமாய் கொன்று போட்டால் அவனை என் பலிபீடத்திலிருந்தும் பிடித்து கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும் என்பது இந்த ஒரு கட்டளையாக இருந்தது. சரி, தேங்க்யூ பிரதர் சிஸ்டர்ஸ். ஒரு சில கேள்விகள் தான் இதுல இருக்கு. ஏன்னா நம்ம பார்த்த பாடம் சின்ன ஒரு சப் டாபிக் தான் பார்த்திருந்தோம். அதனால ஒரு சிலர் சரியான பதில் சொன்னீங்க. ஆண்டவர்கள் அனைவரையும்
ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சரி, நம்ம இன்றைய பாடத்துக்கு நம்ம கடந்து செல்லலாம். டுடேஸ் சாப்டர் 5 டாபிக் தி லேவர் ஆஃப் பிராஸ், வெண்கல தொட்டி என்ற தலைப்பின் கீழ் நம்ம இன்றைய பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். சரி, பிரியமானவர்களே, ஆசாரிய கூடாரத்துல இந்த வெண்கல தொட்டி எங்க இருந்துச்சுங்க? எந்த ஸ்தலத்துல இருந்துச்சு? மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருந்துச்சா? பரிசுத்த ஸ்தலத்துல இருந்துச்சுங்களா? ஹோலி இல்ல, ஹோலி கோர்ட். வெரி குட், இல்லைங்களா? அதாவது பிரகாரத்துக்குள் இருந்த இரண்டாவது பொருள், செகண்ட் வெசல், இல்லைங்களா? தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வெண்கல நாங்க தொட்டி, வெண்கல தண்ணீர் தொட்டி, லேவர் ஆஃப் பிராஸ் என்ற தலைப்புல நம்ம பார்க்க போறோம். சரி, இது எப்படி கட்டப்பட்டது, அப்புறம் எதற்காக இந்த தண்ணீர் தொட்டி கட்டப்பட்டது, இந்த கேள்விக்கான நம்ம பதில நம்ம இந்த வசனங்களில் வாசிக்கலாம். ஆசாரிய கூடாரத்துல இந்த தண்ணீர் தொட்டி எப்படி கட்டப்பட்டிருந்தது மற்றும் எதற்காக கட்டப்பட்டிருந்தது என்பதை நம்ம வாசிப்போம். இதை வாசிக்கலாம். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஒவ்வொரு வசனமாக நம்ம படிச்சு நம்ம கடந்து செல்லலாம். எக்ஸோடஸ் 38 chapter verse 18 onwards. கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் அதன் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்ப்பாயாக. சகோதரர்களே, என்ன சொல்லுவாங்கன்னா, கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டி, ஒரு தொட்டி. இது லேவர் எப்படி இருந்துச்சு நமக்கு தெளிவா இல்லை. ஆனா ஒரு தொட்டினா ஒரு பேஷன் மாதிரி நமக்கு இருந்திருக்கு, லேவர் ஆஃப் பிராஸ். அப்புறம் அது அதன் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசாரிய கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து அதில் தண்ணீர் வார்ப்பாய். எங்க இருந்துச்சுங்க? இட் வாஸ் பிட்வீன் த tabernacle and altar. இல்லைங்களா? அது ரெண்டுத்துக்குமே நடுவில், ஆசாரிய கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே வைக்கப்பட்டிருந்தது. அதுல தண்ணீர் வார்க்கப்பட்டிருந்தது, தண்ணீர் வார்க்கப்பட்டிருந்தது. சரி, பர்பஸ் எதுக்குன்னா, இது வந்து கைகளையும் கால்களையும் கழுவுவதற்கு. சில சமயங்களில் இந்த தண்ணீரை எடுத்து ஸ்நானம் கூட பண்ணுவாங்க, குளிக்க கூட பயன்படுத்தப்படுகிறது. விசேஷமான நேரங்களிலே, நாங்க விசேஷமான கால நேரங்களிலே பலிகள் செலுத்தப்படும் போது அவங்க இந்த என்ன செய்வாங்க, இந்த தண்ணீரினால ஸ்நானம் பண்ணி அவங்க வேலைகளை கூட செய்வாங்க. அதை வாசிங்க. அடுத்த வருஷம் 19ஆம் வருஷத்தை வாசிக்கலாம். 19th verse. அதனிடத்தில் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவார்கள். பாத்தீங்களா பிரியமானவர்களே? அது எதற்காகனா, அவர்கள் ஆரோனும் அவன் குமாரர்களும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவார்கள். டு வாஷ் their hands and feet. அவனுடைய கை கால் கழுவதற்காக பயன்படுத்தணும். பிரியமானவர்களே, அவங்க வேலைக்கு வந்த உடனே என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, அவங்க ஆராதனை செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன செய்யணும்? கைகள் கால்கள் கழுவப்படணும். அதற்கு பிறகு வேலை முடித்த பிறகு கைகளையும் கால்களையும் கழுவணும். ரொம்ப அங்க சுத்தமாக அவங்க இருக்க வேண்டும். கை கால் கழுவாம நாங்க அங்கே பலி செலுத்தவோ இல்லை தூபம் காட்டவோ அவங்க போனாங்க அப்படின்னாக்கா அவங்க ஸ்பாட் அவுட், இல்லைங்களா? உடனடியாக அவங்கள தேவன் அவங்களை அழித்து விடுவார். 20ஆம் வசனத்தை வாசிங்க. நெக்ஸ்ட் 20th verse. அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் கர்த்தருக்கு தகனத்தை கொடுத்தவும் பலிபீடத்தினிடத்தில் ஆராதனை செய்யவும் சேரும் போதும் அவர்கள் சாகாத படிக்கு தண்ணீரினால் தங்களை கழுவ கடவார்கள். பிரியமானவர்களே, ஆசாரியத்தில் பிரவேசிக்கும் போதும் கர்த்தருக்கு தகனம் கொடுத்தும் பலிபீடத்தில் ஆராதனை செய்யவும் சேரும் போது அவங்க என்ன செய்யணுமா? அவர்கள் சாகாத படிக்கு கைகள் கால்கள் கழுவப்படலன்னா அவங்க செத்துருவாங்க. அதனால ஆசாரிய கூடாரத்துல ஒவ்வொரு வேலைகளையும் மிக கவனமாக அவங்க செய்யணும். ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணாங்கனாக்கா நாங்க ஸ்பாட் அவுட், இல்லைங்களா? ஆண்டவர் என்ன செய்வாரு? உடனடியாக அவங்கள தண்டிக்குவார். அப்படி தண்டிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா பைபிள்ல? யாராவது இருக்கிறாங்களா பைபிள்? ஆசாரிய கூடாரத்துல தண்டிக்கப்பட்டவர்கள் நாதாப், ஆபியூ, இல்லைங்களா? கர்த்தர் கட்டளையிடாத
அந்நிய அக்னியை செலுத்தினார். அது பின்னாடி நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, அவங்க வந்து ஒவ்வொரு வேலைகளிலும் எப்படி இருக்கணும், மிக கவனமாக இருக்க வேண்டும். அவசர அவசரமாக வந்து கைகள் கழுவாம என்ன செய்யக்கூடாது, உடனே போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, ஆசாரியர்களோட வேலைகளை செய்திடக்கூடாது இல்லைங்களா. அப்புறம் வேலை முடித்த பிறகும் அவங்க என்ன பண்ணும், தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள். இது அவர்களுக்கு தலைமுறை தோறும் அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் ஒரு நித்திய கட்டளையாக கொடுக்கப்படுது. இட்டர்னல் கமாண்ட்மெண்ட். அடுத்த வசனம் வாசி, 21 வசனத்தை வாசிங்க. 21. அவர்கள் சாகாத படிக்கு தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள். இது தலைமுறை தோறும் அவனுக்கும் அவன் சந்ததியாருக்கும் நித்திய கட்டளையாய் இருக்கும் என்றார். இது அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் இது நித்திய கட்டளை, இட்டர்னல் கமாண்ட்மெண்ட். அதனால என்ன செய்யணும், தொடர்ச்சியா இந்த வேலைகளை அவங்க தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதாக இங்கே நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். சரி, இன்னொரு விஷயத்தை நம்ம இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த விஷயத்தை நம்ம இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெண்கல தொட்டி வந்து எதுல செய்யப்பட்டிருந்தது, வெண்கலத்தினால செய்யப்பட்டது. அதான் ஆக்சுவலி வந்து இங்க வெண்கலம் வரதுலனாங்க காப்பர் இல்லைங்களா. வயசு பைபிள்ல வெண்கலம் அப்படியே பேசிட்டு அப்படியே நம்ம போகலாம். ஆனா நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்குன்னாக்கா, காப்பர் அது செம்புனால செய்யப்படும். ஆனா இந்த பலிபீடத்துடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா, பிரியமானவர்களே, இந்த செய்யப்பட்ட இந்த வெண்கலம் வந்து எதுல செய்யப்பட்டது, யாரு கொடுத்த ஒரு காணிக்கை அப்படின்னு, இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபரிங். இது என்னங்க ஆஃபரிங், இது வந்து ஸ்பெஷல் ஆஃபரிங், ஜெனரல் ஆஃபரிங் கிடையாது. ஜெனரலா எல்லாத்தையும் வாங்குறது கிடையாது. இது முக்கியமாக ஸ்திரீகள் கொடுத்தது. யார் கொடுத்தாங்க, உமன்ஸ். யார் கொடுக்குறாங்கன்னா, ஸ்திரீகள் கொடுத்த தர்ப்பணங்கள் என்றால் மிரர்ஸ். 8 உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய 38 அதிகாரம் 38 verse 8. எக்ஸோடஸ் 38 verse 8. ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே வெண்கல தொட்டியையும் அதன் வெண்கல பாதத்தையும் உண்டாக்கினான். அன்புக்குரியவர்களே, என்ன சொல்றது, ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே எது செஞ்சுக்கிறாங்களா, தர்ப்பணம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா brass of the looking glass of the woman assembling. அதாவது லுக்கிங் கிளாஸ் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, அந்த லுக்கிங் கிளாஸ் NIV டிரான்ஸ்லேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்கன்னா, the bronze stand from the mirrors of the woman. சரிங்களா, என்னங்க இது, ஸ்திரீகளுடைய முகம் பார்க்கிற கண்ணாடி. அன்புக்குரியவர்களே, அந்த காலகட்டங்கள்ல ஸ்திரீகள் வந்து கண்ணாடி எப்படி யூஸ் பண்ணுது, இப்ப இருக்கிற மாதிரி கண்ணாடி கிடையாது. நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறது இல்லைங்களா, முகம் பார்க்கிற கண்ணாடியா. ஆனா அந்த காலங்கள்ல மிரர் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, எதுல யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த காப்பர் என்ன பண்ணுவாங்க, நல்லா பாலிஷ் பண்ணுவாங்க. பாலிஷ் பண்ணும்போது அது அவங்களுடைய முகங்கள் அதுல தெரியும். இட் வாஸ் a mirror இல்லைங்களா. யாருடைய மிரர்ஸ் இது, ஸ்திரீகள் இல்லைங்களா. ஸ்திரீகளுக்கு மிரர் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம் இல்லைங்களா, இல்லைங்களா. ஸ்திரீகளுக்கு பிரியமானவர்களே, மேக்கப் அப்புறம் கண்ணாடின்றது ரொம்ப ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு வஸ்துவா இருக்கு. ஏன்னா அது அவங்க ஹேண்ட்பேக்லயே இருக்கும் இல்லைங்களா. எல்லாரும் ஹேண்ட்பேக்லயும் ஹேண்ட்பேக் தயாரிக்கிறவங்க கூட என்ன வச்சு தயாரிக்கிறாங்க, அதுல ஒரு கண்ணாடி வச்சு தயாரிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு தெரியும் எது வச்சு வாங்குவாங்கன்னு சொல்லி நல்லா தெரிஞ்சு வச்சுன்னு என்ன பண்றாங்க. இப்போ அநேகமாக ஹேண்ட்பேக் சின்னருக்குள்ளவே மிரர்ஸ் வந்து இருக்கு. ஏன்னா அப்போ எடுத்து என்ன பண்ணுவாங்க, முகத்தை பார்த்து கொஞ்சம் டச்சப்ங்க பண்ணிக்குவாங்க. இது இயற்கையாவே பெண்களுக்கான ஒரு சுபாவம். இது நேச்சர். இது வந்து பைபிள்ல கூட இருக்கு. இது வந்து நாங்க இது ஸ்திரீ வந்து தன் ஆபரணங்களால தன்னை என்ன செய்வாங்க, அலங்கரித்துக் கொள்வார்கள்.
மணவாட்டி தன்னை ஆபரணங்களால தன்னை அலங்கரித்துக் கொள்வது இது அவங்களுக்கான ஒரு நேச்சர், அது இயற்கையாகவே நாம் பார்க்கணும். இது அவங்களுடைய சுபாவம். இது அவங்களுடைய சுபாவம். அதிகம் என்ன விரும்புவாங்க? தங்களை அலங்கரித்துக் கொள்வதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, விரும்புவாங்க. அதுல கண்ணாடி அவங்க ரொம்ப பிரியமா வச்சுக்கிற ஒரு வஸ்தா இருக்கு. ஏது நான் இங்க அழுத்தமா சொல்றேன் அப்படின்னாக்கா, இந்த ஸ்திரீகள் என்ன செஞ்சுக்கிறாங்க? தாங்கள் பயன்படுத்தின கண்ணாடிகளை என்ன செஞ்சுக்கிறாங்கனாக்கா ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு ஸ்பெஷல் ஆஃபரிங். இந்த வெண்கலம் மாத்திரம் எதுல செய்யப்பட்டிருக்குது? ஸ்திரீகளுடைய தர்ப்பணங்கள். என்ன சொல்றாங்க? இந்த கண்ணாடியை மாத்திரம் தேவன் ஜெனரல் கொடுத்த காணிக்கை கொடுத்தாங்கல்ல, ஜனங்கள் கொடுத்தாங்கல்ல, அதுல செய்யாம எதுல செஞ்சுக்கிறாங்க? இது ஒரு ஸ்பெஷலா, இந்த ஸ்பெஷலி என்னங்க, இந்த தண்ணீர் தொட்டி வசனத்தை என்ன சொல்லுது? அதுல என்ன செஞ்சாங்களா? தொட்டியை உண்டாக்கி இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க நேசித்த ஒரு பொருளை தேவனுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க? அர்ப்பணிச்சிருக்கிறாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது நம்ம இந்த இடத்துல நினைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சரி, ஆனா இப்ப அடுத்து நமக்கு ஒரு கொஸ்டின் இங்க இடத்துல வருது, ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வினாக்கா, இங்கே ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரீகள் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க வாசிக்கிறோம். அப்போ நமக்கு என்ன ஒரு கேள்வி வருது இந்த இடத்துல? கேள்வி வருதா உங்களுக்கு? கேள்வி வருதா? வரல இல்லைங்களா? என்ன கேள்வினா, எப்படி ஸ்திரீகள் ஆசாரிப்பு கூடாரத்துக்கிட்ட வந்தாங்கன்ற ஒரு கொஸ்டின் நமக்கு வருது. ஏன்னா அலோட் கிடையாது. ஆக்சுவலி பைபிள்ல நம்ம பார்க்கும்போது ஸ்திரீகளுக்கு என்னங்க சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? வேதாகமத்துல ஸ்திரீகளுக்கு பழைய ஏற்பாடுல சரி, புதிய ஏற்பாடுல சரி, ஸ்திரீகளுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது இல்லைங்களா? அதுலயும் நம்ம பார்க்கும்போது ஆசாரிப்பு கூடாரத்துக்கிட்ட பொது ஜனங்கள் யாரும் என்ன கூடாது? கிட்ட வரக்கூடாது. ஒரு 2000 தூரத்துல தான் அவங்க என்ன ஆகணும்? அவங்க அசம்பிள் ஆகணும். யாரும் க்ளோஸா வரக்கூடாது. எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னா 2000 கியூபிட்ஸ், 2000 தூரத்துல தான் அவங்க வரணும், இருக்கணும். அதனால ஆசாரிப்பு சுத்திலும் யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, காவல் காக்கிறவங்க சுத்திலும் அங்க இருப்பாங்க. யாரும் கிட்ட வந்துடக்கூடாது. ஒருவேளை மீறி வந்தாங்கன்னா ஸ்பாட் அவுட் இல்லைங்களா? ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அதனால இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதங்கள் நடந்துடக்கூடாதுன்றதுக்காகவே யார் இருப்பாங்க? வாட்ச்மேன்ஸ் சுத்திலும் இருப்பாங்க. ஆசாரிப்பு சுத்திலும் காவல் காக்கிறவங்க இருப்பாங்க. சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா? சில பேர் என்ன ஆவாங்க? போய் தான் பார்க்கலாமே என்னதான் ஆகுது நம்மள மாதிரி சில பேர் இருப்பாங்க. துணிகரக்காரர்கள், துணிஞ்சு செய்ய வேணான்னு சொல்றது, வரவேணான்னு சொன்னா அப்பதான் என்ன பண்றது? இது மனுஷனுடைய இயல்பான ஒரு குணங்கள். டேஞ்சர் போர்டு போட்டு இருப்பாங்க. அங்கதான் என்ன பண்ணுவான்? தொடாத ஆபத்துன்னு போட்டுருந்தா அதுதான் போய் தொட்டு பார்க்குவாங்க. இது பொதுவா மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு குறுக்கு புத்தின்னு சொல்லலாம். ஒரு குறுக்கு மைண்ட் அவனுக்கு இல்லைங்களா? தொட்டு பார்க்கலாமே என்னதான் ஆகுது. அந்த தேவன் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருந்தாரு. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்னா, யாருமே ஆசாரி கூடாரத்துக்கிட்ட என்ன ஆகக்கூடாது? வரக்கூடாது. சரி, சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி மோசஸ் கிட்ட சொல்லுங்க. மோசஸ் சீனாய் மலைக்கு போகும்போது கூட ஆண்டவர் மோசஸ் கிட்ட சொல்லி அனுப்புறாரு. மறுபடியும் மேல போயிட்டார் மோசஸ். மறுபடியும் என்ன பண்றாரு? நீ இப்ப அந்த ஜனங்க கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு வா. யாரும் மலை கிட்ட, மலையின் அடிவாரத்துல யாரும் வந்துடக்கூடாது. நீ போய் ஒரு தடவை உறுதியா சொல்லிட்டு வா. ஏன்னா இந்த ஜனங்க எப்படிப்பட்ட ஜனங்க? கழுத்தை என்ன பண்ண மாட்டாங்க? பெண்ட் பண்ணவே மாட்டாங்க, வணங்க மாட்டாங்க. அதாவது கீழ்ப்படியாதது ஜனமாக இருந்ததுனால ஆண்டவர் இவங்களுக்கு கட்டாயமா சொல்லியிருந்தார். சரி, அப்போ இங்க நமக்கு இந்த கேள்வி இங்க வருது இல்லைங்களா? எப்படி இங்க கூடினார்கள் என்ற ஒரு கேள்வி நமக்கு இங்க வரும்போது, பிரியமானவர்களே, இவங்க கூடுதல் என்னன்னாக்கா மோசையின் கூடாரம். யாருடைய கூடாரம் இது? இது தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரம் அல்ல. It is not the temple of tabernacle of God.
அது தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் அல்ல. இது யாருடைய கூடாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மோசையின் கூடாரம். மோசையின் கூடாரத்தை கூட பைபிள் என்ன சொல்லிருந்தாங்கன்னா, ஆசரிப்பு கூடாரம் சொல்லியிருந்தாங்க. டிரான்ஸ்லேட்டர்ஸ் அதை தவறாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருந்தது. வாங்க அதை வாசிப்போம். அதை வாசித்து நம்ம கடந்து போகலாம். அது யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 33rd சாப்டர்ல வசனம் வாசிங்க. 7வது வசனங்களை படிங்க, ஒவ்வொன்றாக படிங்க. 33 யாத்திரா 33 மார்க் பண்ணிக்கணும். ஒரு கிளாஸ் எடுக்கும் போது பைபிள் மார்க் பண்ணிக்கோங்க. அங்கே பக்கத்தில் என்ன பண்ணுங்க, அங்கே நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த முறை எடுக்கும் போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதான் நிறைய பேர் வந்து ஃபோனே யூஸ் பண்ணிக்குவாங்க. ஃபோன்லேயே என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அவசியப்படும் போது ஃபோன் யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம என்ன ரெகுலராக பைபிளை மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைண்டில் இருக்கும். டிஜிட்டலுக்கும் இதுக்கு அதுதான் டிஃப்ரெண்ட்டு இல்லைங்களா? நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்து நீங்கள் எடுத்த உடனே அப்போ இதெல்லாம் நீங்கள் அந்த வசனங்களை அங்கங்கே மார்க் பண்ணிங்கன்னா நீங்கள் மறக்க மாட்டீங்க. அடுத்த முறை யாராவது உங்களுக்கு கேள்வி கேட்கும்போது டக்குன்னு எடுத்து என்ன பண்ணலாம், அதை அந்த வசனங்களை சொல்லலாம். அங்கே மார்க் பண்ணிக்கின்னு அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு டைட்டில் அங்கே போட்டுருவோம். சரியா? சரி, இப்போ பாருங்க, வாசிங்க இந்த வசனத்தை. யாத்திராகமம் 33ல 7ல வசனங்களை வாசிக்கலாம். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். இந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டி முடிக்கிறதுக்கு எகிப்துல வந்தாங்க இல்லைங்களா? இஸ்ரேல் மக்கள் எகிப்துல வந்தாங்க இல்லைங்களா? பார்க்கலாம் யாரும் இதுக்கு ஆன்சர் பண்றீங்கன்னு. இஸ்ரேல் மக்கள் எகிப்துல வந்த பிறகு எவ்வளவு நாட்களுக்கு பிறகு இந்த ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டுச்சு. நான் பிகினிங்ல சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. ஈஜிப்ட்ல வந்தாங்க இல்லைங்களா? ஈஜிப்ட்ல வந்த பிறகு எத்தனை காலங்களுக்கு பிறகு இந்த ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்டுச்சு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இல்லைனாலும் பரவாயில்ல, ஆன்லைன்ல யாராவது ஆன்சர் பண்றீங்களா சொல்லுங்க. எவ்வளவு நாட்களுக்கு பிறகு இது கட்டி, இதை வந்து ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு எவ்வளவு காலங்கள் ஆனது சொல்லுங்க. 120 டேஸா? 120 இயர்ஸ்? எங்க ஓடிட்டீங்க 120 இயர்ஸ்க்கு? அவங்க இருந்தது 40 வருஷங்கள் இல்லைங்களா? 40 years they were in the wilderness. 20 years, after 20 years. கரெக்டா? யாராவது ஆன்சர் கொடுக்குறீங்களா? ஸ்டெபி சிஸ்டர் நீங்க சொல்லுங்க. யாரு சொல்லியிருந்தேன் இது எப்போ அது ஸ்தாபனம் பண்ணப்பட்டுச்சு? யாராவது ஆன்லைன்ல பிரதர் சிஸ்டர்ஸ்? சுகுணா சிஸ்டர், எவ்வளவு காலங்களுக்கு பிறகு எகிப்தை விட்டு எத்தனை காலங்களுக்கு பிறகு சாமி வசனம் படிச்சுங்க. யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 40 Exodus 40 verse 100. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ முதலாம் மாதம் முதல் தேதியில் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணு. நாங்க முதலாம் மாதம் முதலாம் தேதியிலே ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபனம் பண்ணுவாங்க. நியூ இயர் இல்ல, அவங்களுடைய இந்த நியூ இயர் புதிய வருஷம். ஓகே, அப்படியே அதுல அடுத்த வருஷம் வாசிங்க. 17th verse மார்க் பண்ணிக்கலாம். நீங்க மார்க் பண்ணிக்கங்க. 17th verse 17ஆம் வசனத்தை வாசிங்க. 17 இரண்டாம் வருஷம் முதலாம் மாதம் முதல் தேதியில் வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த முறை கேட்கும்போது என்ன பண்ணணும்? மறந்துடணும். சரியா? அப்படிதான் பண்ணுங்க. அடுத்த முறை கேட்கும்போது சரியா சொல்லணும் அன்புக்குரியவர்களே. அதாவது எப்ப இது எக்ஸாக்டா எகிப்தை விட்டு வந்தாங்க, அதுதான் அவங்களுடைய கேலண்டர். இஸ்ரேல் மக்கள் என்ன கேலண்டர் ஃபாலோ பண்ணுவாங்கன்னாக்கா, எகிப்தை விட்டு வந்தாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு கேலண்டருடைய பிகினிங்கா இருந்துச்சு. இப்ப நம்ம ஃபாலோ பண்ற கேலண்டருடைய பிகினிங் எதுனா கேலண்டருடைய பிகினிங், நம்ம மாச வருஷத்துடைய பிகினிங் கேட்கல. கேலண்டருடைய பிகினிங் நம்ம எங்க ஆரம்பிக்கிறோம்? ஏப்ரல்.
கொஸ்டின் புரியலையா? பர்த் ஆஃப் கிரைஸ்ட், பர்த் ஆஃப் கிரைஸ்ட் 1870 எங்க ஓடுறீங்களே? இயேசுடைய பிறப்பை தானே மையமா வச்சிருக்கிறோம் நம்ம. பிஃபோர் கிரைஸ்ட், ஆஃப்டர் கிரைஸ்ட் இல்லைங்களா? ஏடி பிசி ஆஃப்டர் கிரைஸ்ட் கிடையாது. அன்னோ டாமினி, அன்னோ டாமினி ஒரு லாட்டின் வேர்ட். அது மீனிங் என்னன்னாக்கா இந்த இயர் ஆஃப் தி லார்ட். நம்ம எந்த சென்டர் வச்சிருக்கிறாங்கனாக்கா இயேசுடைய பிறப்பை தான் மையமா வச்சு நம்ம காலண்டர் ஃபாலோ பண்ணிக்கிறோம். நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்? எந்த வருஷத்துல இருக்கிறோம்? நம்ம என்ன மந்தமாக இருக்கிறீங்க? ரொம்ப டல்லா இருக்கிறீங்க. கிளாஸ் ரொம்ப டல்லா போதா? 2025 இருக்கிற இல்லைங்களா? அப்படின்னா என்ன அது? இயேசு பிறந்து 2025 வருடங்கள் ஆயிருக்கு. புரிஞ்சுங்களா? அதனால பைபிள்ல ஏன் இதை நான் இங்க சொல்ல வரேன் பிரியமானவர்களே, இஸ்ரேல் மக்களுடைய கேலண்டர் அந்த டேட்லாம் வரும். அப்ப அவங்களுடைய டேட் எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க? அவங்க கேலண்டர் எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க இல்லைங்களா? அங்கதான் ஸ்டார்ட். அதான் ஆண்டவர் சொன்னாரு, அவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு முதலாம் மாதமாய் இருப்பதாக. என்ன மாதம் அது? நீசான். ஆபிப். ஓகே, ஆபிப்ன்றது தான் ஹீப்ரு வேர்டு. நீசான்றது ஒரு பாபிலோனியன் ஒரு வேர்டு அது இல்லைங்களா? அவங்க வச்சு நீங்க எஸ்தர்ல தான் அதெல்லாம் படிக்கலாம். எஸ்தர்ல நெகேமியால தான் நீசான் மாதத்தை படிக்கலாம். ஆனா எக்ஸடஸ்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா என்ன இருக்கும்? ஆபிப் மாதம், ஆபிப் மாதம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் தான் நீசான் அங்க வச்சுக்கிருந்து. சரிங்களா? ரெண்டு ஒரே தான், ரெண்டு பேரை கூப்பிட்டு இவங்க அப்படி கூப்பிடுவாங்க, இவங்க இப்படி கூப்பிட்டுருக்காங்க. சரி, ஓகேவா? இவங்க கோனிங்க பிரியமான நம்ம என்ன கேள்விக்கு பதில் தேடிட்டு இப்போ கேள்விக்கு ஸ்திரீகள் எப்படி ஆசரிப்பு இடத்துல வந்தாங்கன்னாக்கா இந்த இப்போ இவங்க காணிக்க கொடுக்கக்கூடிய நேரங்களில் என்ன இல்லை, ஆசாரிப்பு இன்னும் ரெடி ஆகல, இன்னும் ஸ்தாபனம் ஆகல, வேலை தயாரிப்பு வேலைகள் நடந்து கொண்டிருந்தது. எப்போ எல்லாம் கம்ப்ளீட் பண்ணாங்க? 1 இயர். எகிப்தை விட்டு வந்த பிறகு பிரியமானவர்களே 3 மாசம் ஆச்சு அங்கிருந்து சீனாய் மலைக்கு வர்றதுக்கு. சீனாய் மலையில போயிட்டு மோசஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிட்டு வர்றதுக்கு 1 மாசம் ஆயிடுச்சு. 1 மாசம் 10 நாள் ஆயிடுச்சு. எவ்வளவு நாள் இருந்தாரு அவரு? 40 days இருந்தாரு இல்லைங்களா? அப்படின்னா மோர் தென் 1 month. அவர் 4 மாசங்கள் கிட்ட கடந்து போச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து வேலை என்ன பண்றாரு? ஆண்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கேட்டு வந்தாரு. சீனாய் மலையில எப்படி கட்டணும், என்ன கட்டணும், அதெல்லாம் கேட்டுட்டு கீழே வந்த பிறகுதான் வேலை என்ன பண்றாரு? ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப எவ்வளவு மாசம்? ஆல்ரெடி 4 மாசம் கலந்துருச்சு. அப்ப எவ்வளவு மாசங்கள் இந்த வேலைகள் எடுத்திருக்கு? 8 months, மோர் தென் ஒரு 8 மாதங்கள் கிட்ட இந்த வேலைகள் நடந்தது. இந்த வேலைகள் ஆசாரி கூடாது, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க். ஓகேவா? கரெக்டா இருக்கா? அப்ப கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்கள் கிட்ட இந்த வேலைகள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கரெக்டா ஆண்டவர் எங்க கொண்டு வந்துக்கிறாரு? நியூ இயர், 2ஆம் வருஷம் 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே ஆசாரிபுர ஸ்தாபனம் பண்ணப்பட்டது. சரி, இது ஸ்தாபனம் பண்ணுவதற்கு முன்னதாக தேவன் எங்கிருந்து இஸ்ரேல் மக்களோட பேசிட்டு இருந்தாரு? யாரோட பேசிட்டு இருந்தார்? இஸ்ரேல் மக்களோட பேசும்போது எந்த கூடாரத்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு? மோசையின் கூடாரம். நீங்க ஆசாரி கூடாரத்தை தெரிஞ்சுட்டீங்களா? அந்த என்னங்க மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், அது யார் கூடாரத்துல இருந்துச்சுனாக்கா மோசே கூடாரம். கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். எங்க சொன்னாங்க? மோசஸ் எங்க படிச்சோம்? 33rd chapterல என்ன படிச்சோம்? கண்டினியூ பண்ணுங்க அந்த இடத்துல இருந்து. பாஸ்டர் படிங்க சிஸ்டர். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். இங்க என்ன கொடுத்தாங்க? ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு போடுதான். நிறைய பேரு இங்க மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்க பிரியமானவர்களே. அது இது வந்து the tent of Moses or tent of meeting அப்படின்னு சொல்லலாம். சந்திப்பின் கூடாரம். என்னங்க இது? சந்திப்பின் கூடாரம். பிரியமானவர்களே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
இது மோசையின் கூடாரம். அங்கதான் கர்த்தருடைய பிரசன்னம் இருந்துச்சு. மேகஸ்தம்பம் வந்து அங்கதான் இருந்தது. வாங்க தொடர்ந்து வாசிங்க, சத்தமா படிங்க, வாசிப்படி. மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்க மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டு இருந்தார்கள். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோட பேசினார். அப்புறம் ஜனங்கள் எல்லாரும் மேக ஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அந்த மோசேயுடைய கூடாரத்திற்கு காவலாளியாக அசிஸ்டன்ட், அந்த காவல் காக்கக்கூடிய மோசஸ் கூடவே ஓட்டிட்டு இருந்தார் இல்லைங்களா? இன்னொரு மலைக்கு போகும்போது கூட இவர் கூட தான் போனாரு இல்லைங்களா? மோசஸ் யார் போனது? யோசுவா போனார். சரி பாருங்க, இப்ப நம்ம கேள்வி என்னன்னாக்கா, இப்ப நமக்கு என்ன கேள்வினா, இங்க இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கிட்ட ஸ்திரீகள் எப்படி வந்தாங்கன்னு ஒரு கொஸ்டின் வந்ததுதான். இந்த ஆன்சர் நம்ம பார்த்துக்கிறோம். இங்க வந்தது எங்க? மோசையின் கூடாரத்துக்கு தான் கூடினார்கள். அங்கதான் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் மோசஸ் அங்கதான் கொடுப்பாரு. அந்த மேக ஸ்தம்பம் மோசஸ் கூடாரத்துக்குள்ள போன உடனே எங்க வந்துடும்? வாசல்ல வந்து நின்னுடும். எவ்வளவு க்ளோஸா ரெண்டு பேரும் பேசுவாங்கன்னாக்கா, என்ன சொல்ற வசனம்? ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினாரு. பிரியமான, அங்கதான் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லைங்களா? ஏதாவது வழக்குகள் இருந்தா, ஜட்ஜ்மெண்ட், இதெல்லாம் மோசஸ் அந்த ஒரு வருடங்கள் வரைக்கும், ஆசாரிப்பு ஸ்தாபனம் ஆகிற வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னத்தை அடையாளப்படுத்தக்கூடிய இந்த மேகஸ்தம்பம் எங்க இருந்துச்சு? மோசையின் கூடாரம். இப்ப ஸ்தாபனம் பண்ணப்பட்ட பிறகு இது எங்க வந்துச்சு அப்படின்னாக்கா, இந்த மேகஸ்தம்பம் எங்க வந்துச்சுங்க? ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வந்து விட்டது. வாங்க வாசிக்கலாம். அதுல 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 34. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. அப்புறம் மேகம் அதின்மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. ஓகேங்களா? இப்போ இந்த மேகம், இதுவரைக்கும் மேகம் மோசஸுடைய கூடாரத்துல இருந்த மேகம் இப்ப எங்க வந்துச்சு? ஆசாரி கூடாரம் ரெடியான உடனே அங்க வந்துச்சு. சரிங்களா? இப்போ அப்பனா இந்த ஸ்திரீகள் காணிக்கை கொடுத்தாங்க இல்லைங்களா? அவங்களுடைய கண்ணாடிகளை, முகம் பார்க்கிற கண்ணாடிகளை கொடுத்தாங்க இல்லைங்களா? அது என்னது? அது வந்து மோசையின் கூடாரத்துக்கிட்ட தான் கொடுத்தாங்க. ஓகேவா? கிளியரா? ஆனால் காலம் போக போக இது அங்க சொல்லப்பட்ட மாதிரி நடந்துச்சு. ஸ்திரீகள் எங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க? ஸ்திரீகள் வந்து ஆசாரி கூடாரத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னாக்கா, இந்த ஆசாரி கூடாரத்துடைய ஒரு மகிமை எப்படி இருந்துச்சு? பிகினிங்லனாக்கா, ஆரம்பத்துல ஆசாரி கூடார மகிமை எப்படி இருந்துச்சுங்க? இப்ப படிச்ச வசனம் எப்படி இருந்துச்சா? மோசையாலே எங்க போக முடியல, ஆசாரி கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. அந்த அளவுக்கு அங்க மகிமை இருந்துச்சு. அந்த குளோரி இருந்ததுனால அவங்க என்டர் ஆக முடியல. மோசஸால என்ன பண்ண முடியல, உள்ள போக முடியாத அளவுக்கு மகிமை இருந்துச்சு. ஆனா அந்த மகிமை போக போக என்ன ஆயிடுச்சுங்க? அது குறைய ஆரம்பமாயிடுச்சு. அது குளோரி ஆயிடுச்சுங்க, அது குளோரி குறைய ஆரம்பமாயிடுச்சு. ஏன்னா மக்கள் அதுக்கு கொடுக்கிற மரியாதை, அது கொடுக்கிற பக்தி, இப்படியே தேவன் என்ன பண்ணிட்டாரு? அப்படியே அது மகிமைய குறைச்சிக்கணும். அதாவது தேவன் அந்த கொஞ்சம் கொஞ்சமா ஆயிட்டாரு, விலகி போயிடுவார். தேவன் ஆலயத்துல இருந்தா, தேவனோட பிரசன்னம் ஆலயத்துல இருந்தா அது என்ன இருக்கும்? அது மகிமையா இருக்கும். நான் யாரை பத்தி பேசுங்க தெரியுமா? நான் நம்மளை பத்தி தான் பேசுகிறேன். நாம தான் அந்த ஆலயம். We are the temple of God. இந்த ஆலயத்தை நம்ம மதிச்சோம், இந்த ஆலயத்தை நம்ம மதித்தோம் அப்படின்னா, இது தேவன் வாசம் பண்ணக்கூடிய
ஆலயம் அப்படின்னு நம்ம இதை ரெஸ்பெக்ட் பண்ணோம்னாக்கா, இந்த ஆலயத்தை எப்படி வச்சுக்கணும்னு நம்ம வச்சுக்கணும். இந்த ஆலயத்துல என்னெல்லாம் இருக்கணும் நம்ம அதை வச்சிருந்தா தேவன் என்ன இருப்பார், தேவனுடைய பிரசன்னம் என்ன இருக்கும், என்னாலும் நமக்குள்ள இருக்கும். தேவனுடைய ஆவி நமக்குள்ள வாசம் பண்ணும். இல்லைன்னா தேவனுடைய ஆவி கொஞ்சம் கொஞ்சம் நம்மளை விட்டு போயிடும். அப்ப என்ன ஆயிடும், கர்த்தருடைய மகிமை நாங்க கடந்து போயிடும். சரி, இப்ப நம்முடைய கேள்வி பாருங்க பிரியமானவர்களே, இது நாட்கள் போக போக இப்ப இந்த ஆசிரியர் கூட என்ன ஆச்சுன்னா 40 வருடங்கள் எங்க இருந்துச்சு, வனாந்தரத்துல இருந்துச்சு. ஓகேவா, பழைய கேள்விகளை கேட்கிறவனு. அதுக்கு பிறகு இந்த ஆசிரியர் கூட எங்க போய் ஸ்தாபிச்சாங்க, கானானுக்குள்ள போன பிறகு, கானான் தேசத்துல போன பிறகு என்ன ஆச்சு, இது க்ளோரி ரொம்ப குறைய ஆரம்பிச்சு. ரொம்ப சீக்கிரமாவே இது கானானுக்குள் போன பிறகு இதோடைய மகிமை ரொம்ப குறைஞ்சி. மோசஸ் இருக்கிற வரைக்கும் நல்ல குறையா இருந்துச்சு. இது இன்னும் நிறைய அர்த்தங்கள் இருக்கு இல்லைங்களா. அது நம்ம வேற ஒரு ட்ராக்ல நம்ம போக வேண்டாம் இல்லைங்க. மோசஸ் இருக்கிற வரைக்கும் இந்த ஆலயம் எப்படி இருந்துச்சுங்க, ரொம்ப குளோரியா இருந்துச்சு. மோசஸ் வந்து அதை ரொம்ப கனப்படுத்தி பார்த்துட்டு இருந்தாரு வனாந்தரத்துல. இப்போ அது எங்க போச்சுங்க, கானானுக்குள்ள போனாங்க. கானானுக்குள்ள போன பிறகு எந்த ஊர்ல ஆசாரியப்பீடத்தை ஸ்தாபனம் பண்ணாங்க? வெரி குட். பின்னாடி சத்தம் வந்துச்சு இல்லைங்களா, எங்க இருந்து, எந்த ஊரு? சீலோ. மறக்க கூடாது பிரியமானவர்களே, சீலோ என்ன பண்ணக்கூடாது, நீங்க மறக்க கூடாத ஒரு ஊர். ஏன்னா கானானுக்குள் இஸ்ரேல் மக்கள் பிரவேசித்து ஆசாரியப்பீடம் ஸ்தாபனம் பண்ணப்பட்ட முக்கியமான ஒரு இடமாக இருக்கு சீலோ. நினைவில் வச்சுக்கோங்க. யோசுவா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. அடுத்த முறை கேட்கும் போது நீங்க சொல்லணும். இன்னொரு கேள்வி இருக்கு, ஆசாரியப்பீடம் சீலோல ஸ்தாபிக்கப்பட்டுச்சுங்களா, அது யாருடைய நாட்கள் வரைக்கும் இருந்துச்சுங்களாங்க? அந்த இடத்துல தான் சீலோல இருந்த போது யார் அதனுடைய முதல் பிரதான ஆசாரியர் இருந்தாரு? என்ன குசு குசுன்னு சொல்லக்கூடாது, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க குசு குசுன்னு சொல்லி நான் இங்க கன்ஃபியூஸ் ஆயிரும் இல்லைங்களா. நீங்க என்ன பண்ணணும், தப்பா கூட பரவாயில்ல, சத்தமா சொல்லுங்க. எலியாசர் இருந்தாரு, ஆரோன் இருந்தாரு, என்ன பண்ணுங்க, சத்தமா சொல்லுங்க, பரவாயில்ல. நாங்க உங்களை ஒன்றும் பனிஷ் பண்ண போறது கிடையாது. யார் இருந்தது? ஏலி இல்லைங்களா. ஏலி தான் அதில் முதல் பிரதான ஆசாரியராக இருந்தது. ஆசாரியப்பீடம் ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு கானானுக்குள் அதோட ஃபர்ஸ்ட் ஹை பிரீஸ்ட் யாருங்க? ஏலி இல்லைங்களா. அப்புறம் அவருக்கு 2 நல்ல பிள்ளைங்க இருந்தாங்க இல்லைங்களா. ஏலிக்கு ரொம்ப நல்ல பிள்ளைங்க 2 பேரை இருந்தாங்க. யாருங்க? ஓப்னியும் பினகாஸ். பாருங்க பிரியமானவர்களே, இப்போ கர்த்தருடைய ஆலயத்துடைய இந்த க்ளோரி எப்படி குறைஞ்சிருச்சுன்றதுக்காக இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஓப்னியும் பினகாசும் இந்த ஆலயத்தை என்ன பண்றாங்க, அவமதிச்சாங்க. அதை ரெஸ்பெக்ட் பண்றாங்க. இவங்க தான் யாரு? பிரீஸ்டுங்க. இவங்க பிரீஸ்டுங்க தான் ஆலயத்தை என்ன பண்ணணும், ஆலயத்தை மதிக்கணும், மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும். மக்களுக்கு என்ன பண்ணணும், மக்களுக்கு ஆலயத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள். ஆனால் இந்த ஏலியில இந்த அவருடைய பிள்ளைகள் ஓப்னியும் பினகாசு என்ன செஞ்சாங்கனாக்கா, அவங்க துணிகரம் பாருங்க பெருமானே, அவங்க பலிகளை என்ன செய்வாங்கனாக்கா, கர்த்தருக்கு பலி செலுத்துவாங்களா, அதை பலி செலுத்தி அதை வேக வச்சு பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுவாங்க, அந்த இறைச்சியை வந்து சாப்பிடுவாங்க. அது அவங்களுக்கு. ஆனா இவரு எப்படின்னாக்க, இந்த 2 பேரும் என்ன செய்வாங்க தெரியுங்களா, இந்த 2 பேரும் அந்த பானையில அந்த இறைச்சி, இந்த பலிகளுடைய இறைச்சியை வந்து இந்த மாம்சத்தை வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, அதை பச்சையா எங்களுக்கு கொடுங்கன்னு எடுத்துன்னு போயிடும். ஏன்னாக்கா இவங்க வேக வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் இல்லை. நிறைய பேர் இருந்தாங்க ஃப்ரை இல்லைங்களா, சிக்கன் 65 இந்த மாதிரி இருந்தா இறங்கும் இல்லைங்களா, குழம்பா சாப்பிட்டா இல்லைங்களா இறங்க. அப்படிதான் இருந்தாங்க. ஏலி பினகாஸ் எப்படி இருந்தாங்க, அப்படிதான் இருந்தாங்க. பலிகள் ஆண்டவர் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ளாவே என்ன பண்ணுவாங்க, நீங்க படிச்சுக்கோங்க போயிட்டு.
ஃபர்ஸ்ட் சாமுவேல்ல இந்த சம்பவங்கள் இருக்கு. அதையும் மீறி அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? இப்ப பாருங்க, ஸ்திரீகளை அலோ பண்ணாங்க. ஸ்திரீகள் என்ன பண்ணாங்க? ஸ்திரீகள் ஆசாரி கூடாரத்துல கூடுவதற்கு இவங்க என்ன பண்றாங்க? அனுமதிக்கிறாங்க. பாருங்க, வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசி. டைம் என்ன சொல்லுங்க? 1 சாமுவேல் 2nd chapter 22 and 23. ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடே சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு. பாத்தீங்களா என்ன நடந்துச்சுங்க? என்ன நடந்ததா? ஏலிக்கு வயசாயிடுச்சு இல்லைங்களா? ஏலிக்கு ஆயிடுச்சு, அவருக்கு வயசாயிடுச்சு பாவம். ஆனா அந்த பிள்ளைகள் என்ன செஞ்சாங்களா? ஆசாரி கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவங்க என்ன பண்றாரு? அவங்க கண்டிக்கிறாரு, கூப்பிட்டு சொல்றாரு, என் குமாரர்களே, நீங்க செய்கிற காரியம் நல்லது இல்ல, அது கர்த்தருக்கு இவங்க பொல்லாத நடக்கைகள் நான் கேட்கிறேன். ஆனால் அவங்க என்ன பண்ணல? அவங்க அப்பா பேச்ச கேட்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இவருக்கு வயசானதுனால அவங்க அப்பா பேச்ச கேட்கிற மாதிரி இல்லை, துணிஞ்சு செஞ்சுட்டாங்க. பாருங்க பிரியமானவர்களே, இந்த 2 பேர் செய்த பாவங்கள் நிமித்தமாக இந்த ஆசாரியரோட மகிமை அப்படியே போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாவே என்ன ஆயிடுச்சுங்க? போயிடுச்சு. க்ளோரி பாருங்க. ஆனா முன்னாடி தேவன் என்ன பண்ணாரு? இப்படி யாராவது நடந்துக்குனாங்கன்னா நாங்க ஸ்பாட் பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. பாருங்க, தேவன் நமக்கு சிக்ஷை கொடுக்கலன்னு என்ன அர்த்தம்? தேவன் நமக்கு நம்ம தான் தப்பு செஞ்சுட்டே இருக்கிறோம், ஆனா எனக்கு என்ன கிடைக்க மாட்டேங்குது? சிக்ஷையே கிடைக்க மாட்டேங்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம பிள்ளைகளை நம்ம அடிக்காம விட்டுட்டா என்ன அர்த்தம்? அதுக்கு சொல்லுவாங்கல்ல, தண்ணி தொளிச்சு. ஆனா இன்னும் சொன்ன மாதிரி நாங்க வேசியின் பிள்ளைகள் அப்படின்னு யார கருத்தை தண்டிக்கிறாரோ அவங்க என்ன பண்றாரு? தன்னுடைய பிள்ளையாக புத்திரராக எண்ணி அவங்கள சிக்ஷிக்கிறாரு. தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ? ஆனா வேசி பிள்ளைகளை என்ன பண்ணலான்னு சிக்ஷிக்கிறது கிடையாது. நம்ம என்ன கன்சிடர் பண்ணிடுறோம்னா, நீங்க வேசின் பிள்ளைகள் அது அப்படி நம்ம சொல்லலாம். நம்ம காலத்துல சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? உன்னை நான் என்ன பண்ணிட்டேன்? தண்ணி தொளிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ற பேச்ச கேட்கல என்ன பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்படிதான் இந்த 2 பேருமே இருந்தாங்க. தண்டனை கிடைக்கல. ஆனா தேவன் நிச்சயமா அவர் நீதி உள்ள தேவன் இல்லைங்களா? கண்டிப்பா செய்த தப்புகளுக்கு தண்டனை நிச்சயமாக இருக்கும். சில தண்டனைகள் தேவன் என்ன பண்ணுவாரு? டிலே பண்ணுவார், தாமதம் பண்ணுவார். தாமதம் பண்றது எதுக்காகனாக்கா, ஒருவேளை நம்ம என்னாகலாம், மனம் திரும்பலாம், ஒருவேளை திருந்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுமையா இருப்பார். நீடிய பொறுமையாக ஆண்டவர் சில நேரங்கள் நமக்கு நடந்துக்கிறாரு. காரணம் அவர் நம்மளை தண்டிக்கலன்றதுக்காக நமக்கு என்ன கொடுக்குறாரு? அவரு ஒரு மனம் திரும்புதுன்னு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்படிதான் இங்க நம்ம பாக்குறோம். ஆனா பின்னாட்கள்ல இவங்க செஞ்ச பாவத்துக்கான தண்டனை கிடைச்சிச்சு இல்லைங்களா? என்ன நடந்துச்சு பாருங்க பிரியமானவர்களே. ஆசாரியரோட மகிமை போயிடுச்சு பாருங்க. சொல்ற வசனம் வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்துல 21, 22 வசனங்களை வாசிக்கலாம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றாள். பாருங்க பிரியமான சகோதரர், என்ன பண்றாரு? தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டதுனால நினைச்சான் அந்த இவருடைய பின்னகாசுடைய மனைவி அந்த டைம்ல கர்ப்பமா இருக்கிறாங்க. பெலிஸ்தர்கள் இந்த பெட்டியை பிடிச்சிட்டு போயிடறாங்க. முன்னாடி படிச்சிருக்கு இந்த பாடத்தெல்லாம், சரிங்களா? அப்ப என்ன ஆயிடுச்சுங்களா? மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிடுச்சு. அதுக்கு பிறகு நம்ம பார்க்கும்போது சாலமோன் கட்டின ஆலயம் கூட என்ன ஆயிடுச்சுங்களா? மகிமையற்று போயிடுச்சு. அதனால புறஜாதிகளுக்கு என்ன பண்றாரு ஆண்டவர்? அது ஒப்பு கொடுத்தாரு இல்லைங்களா? நேபுகாத்நேச்சர் ஆலயத்தை
இடிச்சு போட்டு நெருப்பு வச்சு சுட்டரிச்சார். பாருங்க, கர்த்தருடைய ஆலயம் எவ்வளோ மகிமையான ஒரு ஆலயம் என்ன ஆச்சுங்க, ஒரு புறஜாதி கைகளில் கொடுக்கப்பட்டு அது என்னாச்சுங்க, அது சுட்டரிக்கப்பட்டதை நம்ம பார்க்கணும். சரியா? சரி, அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய இந்த நாங்க ஸ்திரீகள் அப்படின்னு நாம் பார்க்கும்போது யாரை இப்போ இந்த 7 நாட்களிலே என்னாச்சுங்க, அந்த ஆசாரியர்களுடைய மகிமை அப்படியே கடந்து போச்சு. இப்ப அதுல என்ன போயிடுச்சுங்க, அங்க உடன்படிக்கை பெட்டி அதுல எடுக்கப்பட்டு போச்சு. அதுக்கு பிறகு அதுல ஒவ்வொரு பொருளும் ஆயிடுச்சுங்க எடுக்கப்பட்டு போய் ஆசாரிய கூடாரமே எப்படி இருந்துச்சுன்னா, பெட்டி ஒரு இடத்துல, பலிபீடம் ஒரு இடத்துல, கூடாரம் ஒரு இடத்துல. அதோடைய ஆசாரியர்கள் எல்லாரும் சவுல் என்ன பண்ணிட்டாரு, தாவீதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக அவங்க எல்லாரும் சாகடிச்சாரு. இப்படி ஒரு நிர்கதியா நிக்குது, ஆசாரியர்கள் நிக்குது, ஒரு நிர்கதியாக இருக்குது இல்லைங்களா பெரியமானே. அது யாருன்னு வேற யாரும் நம்மளதான் அங்க பேசுது இல்லைங்களா. இப்படி தேவனுடைய ஒரு ஆலயம் இந்த நிலைக்கு ஆளானதுக்கு யாரு காரணம் இருந்தாங்க அப்படின்னா, இந்த ஏலியின் குமாரர்களால இந்த ஆலயம் தொடர்ந்து பாதுகாக்கப்படாம, பராமரிக்கப்படாம, அவமதிக்கப்பட்டு போனதை நம்ம பார்க்கணும். சரிங்களா? சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்கும்போது இது சாமுவேலுடைய நாட்கள்ல அதுக்கு தான் தேவன் என்ன பண்ணிட்டாருனாக்கா, இந்த இடத்துல யாரை சூஸ் பண்ணிக்கிறாரு, சாமுவேலை தேர்ந்தெடுத்தார் இல்லைங்களா. இந்த ஏலி பின்னக்கால் செத்து போயிட்டாங்க இல்லைங்களா. அப்புறம் இந்த ஏலியும் ஓப்னி பின்னக்கா செத்துட்டாங்க, ஏலியும் செத்துறாரு பாவம் இல்லைங்களா. அதுக்கு பிறகு அந்த இடத்துல யாரு அங்க கொண்டு வரப்படுகிறார், சாமுவேல் கொண்டு வரப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சரியா? சரி அன்பானவர்களே, இப்போ அடுத்த இதனுடைய ஆவிக்குரிய விளக்கத்துக்கு நம்ம செல்லாம் நம்ம கடந்து போகலாம் இல்லைங்களா. இந்த தண்ணீர் தொட்டியுடைய சைஸ் நமக்கு கொடுக்கப்படல, வேற என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, கழுவுவதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியும் அதனுடைய பாதத்தை செய்ய முடியாது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அது மெஷர்மெண்ட்ஸ் நமக்கு என்ன பண்ணப்படல, கொடுக்கப்படல. ஓகே, ஆனா இது கைகள் கால்கள் கழுவுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருந்தது. சரி, நம்ம ஆசிரியர்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிறோம். என்ன பார்க்கிறோம்னா, ஒவ்வொரு பொருளும் என்னவா இருக்கு, ஒரு நிழலாக இருக்கிறது. ஷேடோ ஆர் டைப், நிழல் அல்லது ஒரு என்ன இருக்கு, ஒரு சாயலாக இருக்கிறது. அப்படி இந்த தண்ணீர் தொட்டி, இந்த தண்ணீர் தொட்டி எதை அடையாளப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, நாங்க the laver well represented the word of God. சரிங்களா? என்னங்க, இந்த லேவர் வந்து கர்த்தருடைய வார்த்தையை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. The waters of divine truth, தெய்வீக சத்தியங்களை அடக்கி வைத்திருக்கக்கூடிய நாங்க இந்த வேதாகமத்தை காட்டுகிறோம். It represents the Bible. Bible is the word of God. வேதாகமம் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்ம கையில வச்சிருக்கிறீங்களா பைபிள், இது நாங்க அவருடைய வார்த்தை என்ன அடங்கி இருக்குது, தண்ணி நிறைஞ்சிருக்குது. தண்ணி மனுஷ வாழ்க்கைக்கு முக்கியமானது இல்லைங்களா. தண்ணி உயிர் வாழ்வதற்கு முக்கியம். அப்புறம் தண்ணி எதுக்கெல்லாம் பயன்படுத்துற முக்கியமா 2 ரீசன் இல்லைங்களா. ஒன்று ட்ரிங்கிங் அண்ட் கிளீன்சிங், சுத்தப்படுத்துவதற்கு, குளிக்கிறதுக்கு, நம்முடைய வஸ்திரங்கள் எல்லாம் கழுவுவதற்கு, எல்லாத்துக்குமே 2 பர்பஸ், மெயின் பர்பஸ். ஒன் டு லிவ், வாழ்வதற்கு தண்ணீர் ஒரு முக்கியமான ஆதாரமாக இருக்கு. அதே சமயத்துல கிளீன்சிங் பர்பஸ். சோ தேவனுடைய வார்த்தை கூட அப்படிதான். தேவனுடைய வார்த்தை கூட எதுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா, ஜீவன் வாழ்வதற்கு. உயிர் வாழணும் அப்படின்னாக்கா இந்த ஜீவ தண்ணீரை நம்ம என்ன செய்யணும், நம்ம குடிக்கணும். இது ஜீவ தண்ணீராக இருக்கு. ஒரு மனுஷனுக்கு உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் எவ்வளவு முக்கியமானதா இருக்குதோ, அதே போல தண்ணி மாத்திரமல்ல, மனுஷன் வாழ வேண்டும் என்றால் அதற்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை மிக முக்கியமானதா இருக்கு. அது மாத்திரமல்ல, இது அவருடைய கைகளையும் கால்களையும் கழுவுவதற்கு என்னவா இருக்கு, பயன்படுத்தப்படுகிறது. அப்படின்னு என்ன
நம்முடைய நடைகள் நம்முடைய கிரியைகளை சுத்திகரிப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. பாருங்க அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தைகள் நம்ம வாசிப்பதனால என்ன நடக்கும் தெரியுமா? பைபிள் எலும்பு நம்ம வாசித்தா போதும் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும்? சுத்தமாகும். நம்முடைய நடைகள் சுத்தமாகும். நம்முடைய செயல்கள் என்ன ஆகும்? நம்முடைய செயல்கள் சுத்தமாகும். நம்ம நல்லா சுத்தமா காணப்படணும். நம்முடைய கிரியைகள் நம்முடைய நடைகள் எல்லாம் சுத்தமா காணப்படணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரே ரீசன் என்ன செய்யலாம்? கர்த்தருடைய வசனங்களை தினந்தோறும் வாசிப்பது மூலமா நம்மை சுத்திகரித்துக் கொள்ளலாம். 2 தீமோத்தேயு வாசிக்கலாம் பாருங்க, கிளியரா சொல்றாரு. என்ன சொல்றேன்னா, ஆண்டவருடைய வசனம் எதுக்கு பயன்படுத்தப்படுது? 2 தீமோத்தேயு 3rd chapter verse 16 and 17 verse படிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகளை உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. எதுக்கு இது பர்பஸ்? வாட் இஸ் தி பர்பஸ்? டு மேக் us clean, நம்மை சுத்திகரிப்பதற்கு. அங்கே சொல்றாரு வசனம், கர்த்தருடைய வசனம் இருக்குதுங்களா? தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்குது. வேத வாக்கியங்கள் எல்லாம் யாருக்குனாக்கா தேவனுடைய மனுஷன், the man of God. தேவனுடைய மனுஷன் என்ன ஆகணும்? தேறினவனாக இருக்கணும். மெச்சூரிட்டி அண்ட் நாங்க எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படி அவைகள் நாங்களா உபதேசத்திற்கு, டாக்டரின்ஸ். இது தப்பு, இது கரெக்ட். நமக்கு டாக்டரின் நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்புறம் கடிந்து கொள்ளுது. நம்முடைய தவறான பாதையில நம்ம போகும்போது நம்ம என்ன செய்யுது? இது கரெக்ட் பண்ணுது. கரெக்ட், நம்மள நீ போயிட்டு பாதை சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்ட் பண்ணுது. அப்புறம் சீர்திருத்தலுக்கு நாங்கள் அது நம்மள சீர்திருத்துது. அதே நேரத்துல நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? நீதியை படிப்பித்தலுக்கு பிரயோஜனம் உள்ளவையாய் இருக்கிறது. தாவீது சொல்றாரு இல்லைங்களா? சங்கீதத்துல சங்கீதம் 119 65 வசனம் நினைக்கிறேன். என்ன சொல்றாரு? வாலிபன் தன் வலியை எதினால் சுத்தம் பண்ணுவான். வசனம் வாசிங்க. 119 119வது சங்கீதம் 19. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினால் தானே. பாருங்க பிரியமான சகோதரர்களே, என்ன சொல்றாரு? வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால் தான். அதனால கர்த்தருடைய வார்த்தை நம்ம என்ன செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன செய்யுது? நாம சுத்தமாக்குது. நம்முடைய செயல்களை சுத்திகரிக்கிறது, நம்முடைய நடைகளை சுத்திகரிக்கிறது. ஆனா அதை நம்ம என்ன செய்யணும்? தினந்தோறும் எடுத்து பயன்படுத்தணும். எங்க இருக்குது இது? எங்க இருக்கு? ஆசிரியர்களோட இடத்துல. அப்பவும் மறந்துட்டாங்க. கோர்ட்ல இருக்குது. பிட்வீன் தி டாபர்னாக்கிள் அண்ட் ஆல்டர் நடுவுல இருக்குது. ஆனா அது நம்ம என்ன பண்றதில்ல, எடுத்து பயன்படுத்துறது கிடையாது. டெய்லி வேதத்தை என்ன பண்ணணும்? வாசிக்கணும். டெய்லி பைபிளை படிப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை என்னாகுது? சுத்தமாகும். பிரியமானவர்களே, நம்முடைய நடைகள், நம்முடைய பேச்சு, நம்ம சிந்திக்கிற சிந்தனைகள். ஏன் எப்படி இது ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஆமா. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை என்னவா இருக்குது? ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குங்க? ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அதனால இதுக்கு ஒரு பவர் இருக்கு. அதான் வசனம் சொல்லுது பாருங்க, வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை வாசிங்க. Hebrews 4th chapter verse 12 படிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கண்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. வார்த்தைக்கு என்ன இருக்குதுங்களா?
உயிர் இருக்கு. எப்படி இந்த புக்கு வந்து நம்மளை சுத்தமாக்கிடும், நம்மளை எப்படி மாத்திடும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வரலாம் இல்லைங்களா? என்னங்க நீங்க போய் இப்படி சொல்றீங்களே, பைபிள் படிக்கிறதுனால நம்ம வாழ்க்கை சுத்தமாகுமா இல்லைங்களா அப்படின்னு நம்ம கேட்கும்போது, பிரியமானவர்களே, ஏன் அப்படின்னாக்கா கர்த்தருடைய வார்த்தை என்ன இருக்குங்களா, அது உயிருள்ள வார்த்தை. இது தேவன் கிட்ட வந்திருக்கு. மற்ற வார்த்தைகள் போல அல்ல. இது என்னங்க, இது ஜீவன் உள்ளவும் ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இருபுறமும் கருகுள்ள பட்டயம். நம்ம என்ன செஞ்சிடமா, உருவ குத்தம். நம்ம இதயத்தை குத்த நம்ம படிக்கும் போது, அந்த வார்த்தைகளை கேட்கும் போது என்ன பண்ணோம்? நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, குத்தி குத்தி பேசுறாரு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆமா, பைபிள் வசனம் என்ன பண்ணோம்? ஏன் குத்தம்? யாருக்கு குத்தம்? யாருக்கு குத்தம்? யார் அதை எதிர்க்கா, அதுக்கு எதிர நிக்கிறாங்க, அவங்களுக்கு தான் குத்தம். அதுக்கு எதிர யார் செயல்படுறாங்களோ என்னவோ அப்படிப்பட்டவங்களுக்கு நிச்சயமா அவருடைய வார்த்தை குத்தும். குத்துனா நம்ம என்ன பண்ணணும்? குத்து வாங்கிக்கணும். ஏன் நிறைய பேர் கரெக்ஷன் என்ன பண்றல, யாரும் நிறைய பேர் விரும்புறது கிடையாது. நிறைய பேர் வந்து குத்தி குத்தி பேசிட்டாரு, நான் இது மட்டும் சபைக்கு வர மாட்டேன் சில பேர் அப்படி சொல்லுவாங்கல்ல. ஆனா தாவீது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நீங்க கவனிக்கும் போது, முடிச்சலாம் 5 minutes பாருங்க பிரியமானவர்களே, தாவீது என்ன சொல்றாருனாக்கா, கரெக்ஷன் அவர் விரும்புறார். நாங்க நம்ம எப்படின்னாக்கா மற்றவங்களை கரெக்ஷன் பண்ணுவோம், ஆனா யாராவது நம்மள கரெக்ஷன் பண்ணா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இல்லைங்களா? ஆனா தாவீதுடைய ஒரு வார்த்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. அவர் என்ன சொல்றாருனாக்கா, ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் வசனத்தை எடுக்கிறேன். அவரு கரெக்ஷனை பத்தி ஒரு இடத்துல ஒரு வசனம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீதிமான் என்னை தயவாய் குட்டி கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எப்படி இருக்குமா, எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் சொல்றாரு. ஒரு நிமிஷம் வசனம் எடுக்கலாம், புது பைபிள். அந்த ஒரு வசனம் படிச்சுட்டு நம்ம முடிக்கலாம் இந்த பாகத்தை. நூத்தி 141 சங்கீதம் 5ஆம் வசனம். நீதிமான்கள் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். 141ல 5வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். என்ன சொல்றாருன்னா தாவீது பாருங்க, கவனிங்க, என்ன சொல்றாரு? நீதிமான் என்னை தயவாய் குட்டி கடிந்து கொள்ளட்டும். குட்டி கடிந்து கொள்ளனாங்க தலைமையில கொட்டுவாங்க இல்லைங்களா, கொட்டுவாங்க இல்லைங்களா? அது சொல்றாருங்க, நீதிமான் என்னை தயவாய் குட்டி கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு என்ன போல இருக்கும். கரெக்ஷன் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஆமா, எங்க மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னு கரெக்ஷன் பண்ணிக்குவாங்க. ஆனா ஒரு சிலர் கரெக்ஷன் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சொல்றது பாருங்க, என்ன சொல்ற அடுத்த வார்த்தை, என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? கொட்டை வந்தா இப்படி இப்படி ஷேக் பண்ணுவாங்க இல்லைங்களா? நம்ம ஸ்கூல்ல பண்ணணும், சாரு வந்து அடிக்க வருவார், கை நீட்டு அடிக்கிற, அடிக்கும் போது என்ன பண்ணிடுவோம், அடிக்கும் போது கை இப்படி எடுத்துடுவோம். அப்ப அவர் என்ன இன்னும் கோவம் வரும், கண்ட இடத்துல அடிச்சிருவாங்க. அடி வாங்கி கையில அடி வாங்கினால போதும். ஆனா அவரை நம்ம அந்த நேரத்துல என்ன பண்ணிடுறோம்னாக்கா, அவரை கோவம் வச்சு அவரை கண்ட இடத்துல அடிச்சுட்டாரு. எத்தனை போய் சவுத்துலயே மண்டியை போட்டு இடிக்குவார், ரொம்ப ஹார்டா இருப்பாரு இல்லைங்களா? பேட் எடுத்து அடிச்சுடுவாரு. அவ்வளோ டஃபா அந்த காலத்துல டீச்சர்ஸ்ங்களா. அதான் பாருங்க, அது சொல்றாரு, என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. நிறைய பேருக்கு கரெக்ஷன்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, தங்களுடைய தப்பை எடுத்து சொன்னாக்கா உடனே என்ன ஆயிடுவாங்க, உடனே கோவப்படுறோம்.
அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தை அதனால இருபுறம் கருக்குள்ள பட்டயம், அது உருவ என்ன பண்ணுமா, உருவ குத்துகிறதாக இருக்கும். நிச்சயமா அது கரெக்ஷன் பண்றதுக்காக தேவன் கொடுத்திருக்கிறாரு. இதை நம்ம படிச்சோம். நாங்க இது அது சீர்திருத்தல், கடிந்து கொள்ளுதல், நீதியை படிப்புதலுக்கு அதனால இருக்குது, பிரயோஜனமாக இருக்கிறது. அதனால இங்க இருக்கக்கூடிய ஆசாரியர்கள் தினந்தோறும் என்ன செய்யணும், வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கைகள் கால்கள் கழுவணும், முடிச்ச பிறகு என்ன பண்ணணும், கழுவணும். தொடர்ந்து நம்ம சாகிற வரைக்கும் நம்ம செய்யணும். ஏன் அப்படின்னாக்கா, இந்த பாடியில இருக்கிற வரைக்கும் நமக்குள்ள என்ன இருக்கும், பாவம் தொடர்ந்து இருக்கும். சாகிற வரைக்கும் நமக்குள்ள பாவம் இருக்கும். அதனால நமக்கு போதும் பிரதர் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை. நாங்க தொடர்ந்து நம்ம கரெக்ஷன்ஸ் இல்லைங்களா, கடிந்து கொள்ளுதல் நமக்கு சாகும் வரை என்னங்க அவசியமாக தேவை. இல்லை நான் பர்ஃபெக்ட் ஆயிட்டேன், என்ன பண்ண முடியாது, கரெக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண தேவையில்லை, எனக்கு யாருமே சொல்ல தேவையில்லை, யாருமே என்ன பண்ண முடியாது, சொல்லிக் கொள்ள முடியாது. தாவீது நாத்தான் வந்து அவருடைய தப்பை உணர்த்தும் போது என்ன பண்ணாரு, என்ன பண்ணாரு, நாத்தான் மேல கோபப்பட்டாரா? இல்ல. இதே விஷயத்தை பாருங்க, இதே விஷயத்த நீங்க ஆகாப்பு அந்த நாபாலுடைய திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கிறார். அந்த நாபால வந்து என்ன பண்றாரு, கொலை பண்ணிட்டு, அவனை கொலை பண்ணிட்டு யோசேப்பு இவரை பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டு அதை எடுத்துக்கிறான். ஊருக்கு தெரியாது, ஊர் உலகத்தெல்லாம் தெரியாது இல்லைங்களா. ஆனா இவங்க பிளான் பண்ணி மர்டர் பண்ணாங்கன்றது யாருக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். உடனே தேவன் எலியாவை அனுப்புறார். ஆகாப் உடனே என்ன பண்ணல, அதை அக்செப்ட் பண்ணல, என் பகைஞனை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி எலியாவை ஓட ஓட துரத்துறார். ஆனா தாவீது ஒரு இடத்துல தவறு செய்யும் போது நாத்தான் வந்து என்ன பண்றாரு, அப்ப தாவீது நினைச்சிருந்தா நாத்தான் என்ன பண்ணிக்கலாம், சாகடிச்சு போட்டுக்கலாம். ஒரு நாத்தான் விஷயம் வெளிப்பட்டுச்சா, இதை என்ன பண்ணிடலாம், காதலோட காத மறைச்சிடலாம். அவன் தேவன் ஒரு நாத்தான் என்ன பண்ணுவாரு, அனுப்பி விடுவார் இல்லைங்களா. அன்புக்குரியவர்களே, ஆகையில தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாருன்னா, இந்த ஆசாரிய கூட இடத்துல ஆசாரியர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, தண்ணீர் தொட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அது செல்ஃப் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், இல்ல யார் மூலமா தேவன் சொல்லும் போது நம்ம அதை ஏற்றுக்கலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம எப்பவுமே என்ன கேட்கணும் அப்படின்னாக்கா, நம்ம நம்முடைய பிள்ளைகளை உணரும்படி உணர்வுள்ள இதயத்தை கொடுங்கன்னு கேட்கணும். ரியலைஸ் பண்ணலாம், ரியலைசேஷன் முக்கியம் இல்லைங்களா. நமக்கு மிஸ்டேக் இருக்குதுன்னு ரியலைஸ் பண்றது ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி உணர்வுள்ள இதயங்கள் நிச்சயமாக தங்களுடைய தவறுகளை உணர்வார்கள், உணர்ந்து அதை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதற்காகவே இந்த தண்ணீர் தொட்டி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நம்ம இந்த பாடத்தை நம்ம நிறுத்தலாம், நேரம் ஆயிடுச்சு. அந்த தொடர்ச்சியை தேவன் சித்தமானால் அடுத்த வாரம் என்ன பண்ணலாம், நம்ம தொடரும். தேவன் தாம் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.